ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை. இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். அதில் மட்டுமல்ல, பல தருணங்களில் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவருடைய மறைவு, மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள். ஆனால் உண்மையான சமூக நீதி, அடக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும், அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல். பல முறை சொல்லியிருக்கின்றார், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் 2 இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தார்கள் என்றால் 40 விழுக்காடு இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரமோ, வளர்ச்சியோ, கல்வியோ, வேலைவாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று, உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம்.